இரவு 12 மணிக்கு பிறகு உலகம் தூங்கும் நேரத்தில் ஒரு இடத்தில் மட்டும் உயிரில்லாதவைகளுக்கே உயிர் வரும். அங்கே அந்த இருளின் நடுவே பிறந்தாள் ஒரு அதிசய சக்தி, மயான காளி அம்மன். இது ஒரு தெய்வத்தின் பிறப்பு கதை மட்டுமல்ல, இது அசுர பிரபஞ்சத்தையே எரித்தெறிந்த ஒரு போர்தேவியின் உருவாக்கம். மக்கள் பயத்தில் நடுங்கிய காலத்தில் மயானத்தின் மண்ணே ஒரு புதிய சக்தியை உருவாக்கியது. அசுரர்கள் ஆட்டி படைத்த காலம். அவர்களின் கொடுமை எல்லைகளை கடந்து பூமாதேவி தாங்க முடியாமல் தெய்வங்களிடம் விண்ணப்பித்தாள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் அந்த இருளை விரட்டக்கூடிய சக்தி ஒரு இடத்தில் தான் இருந்தது, மயானத்தில். அங்கே எரியும் சுடர்கள், சாம்பல், இரத்தத்தின் ஒளி, காற்றின் கத்தல் அனைத்தும் ஒன்றாக இணைந்து வெடித்தது. அஞ்சாமை, ஆக்ரோஷம், அசுர சக்தியை அழிக்கும் வடிவம் மயான காளி. அவள் கண்கள் மின்னலை விட பயங்கரம். அவளது சிரிப்பே அசுரர்களை நடுங்க வைத்தது. பிறந்த கணமே போர்க்களம். மயான காளி அம்மன் நேரடியாக அசுரர்களை எதிர்கொண்டாள். அவள் வாளின் ஒளி மயானத்தை முழுவதும் அதிரச் செய்தது. ஒரு அடியில் ஒரு சேனை, ஒரு கத்தலில் ஒரு ராசியம். அவ்வளவு கொடூரமான சக்தி. இறுதியில் ஒரே வாழ்வீச்சால் அசுரர்களையே பூமியிலிருந்து அழித்தாள். மக்கள் மீண்டும் சுவாசிக்க ஆரம்பித்தனர். அந்த தருணத்திலிருந்து அவள் மயான காளி, என்ன எல்லோரும் வழிபடும் சக்தியாக உயர்ந்தாள். இன்றும் இரவு 12க்கு பிறகு மயானம் வழியே வீசும் காற்றில் அம்மனின் நடையொலி கேட்கலாம் என் நம்புகின்றனர். காளி எப்போதும் கண்விழித்தே இருக்கிறாள். அடுத்து என்ன வீடியோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.